வணக்கம். சின்ன கிரிப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இடியாப்பம் செய்கிறதுனாவே வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஒரு சமயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு சொதப்பல் வந்துடும். அது ஏன் வருது? எனக்கும் அந்த மாதிரி வந்ததுங்க. நான் ஒரு கட்டத்தில் இடியாப்பம் செய்கிறதே விட்டுறலாம்னு நினச்சேன். ஒரு தடவை அந்த மாதிரி வந்துடுத்தனா திரும்பியும் மறுபடியும் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம் வரும். அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி நம்ம என்ன எதனால் இடியாப்பம் வரலை நல்ல அழகாக இடியாப்பம் பூ போல் நல்ல சின்னதாக மெலிசாக வரும். ஏன் வரலை முயற்சி செய்து பார்க்கலான்னு ஒரு யோசனை தோணுச்சு. மாவை வறுபட்ட மாவுன்னு சொல்லிட்டு நம்ம பச்சரிசி மாவு வாங்கினாலும் நம்ம ஒரு முறை வறுத்துடலான்ட்டு சூடு மாவில் ஏற நான் வறுத்துட்டு ஒரு பக்கம் சுட தண்ணி வச்சுக்கிட்டேன். வறுத்த மாவு சிம்மில் வச்சு மெதுவாக பதமாக வறுக்கணும். அது கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா மாவு சுடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கீழே இறக்கிடுங்க. தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சுருங்க. மாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடுங்க, அதிகமாக போடாதீங்க. கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு சுட தண்ணியை ரொம்ப சலசலன்னு கொதிக்காமல் நல்லா அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்து கொடுக்கணும். தண்ணி அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இடியாப்ப மாவை கலந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. இந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ண எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுட தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு இருக்குது. ஆனால் சலசலன்னு வரல. அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டு கடைசியாக நம்ம எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி கலந்து கொடுங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி இல்லைன்னா அன்னக்கரண்டி நல்லா கலந்து கொடுக்க ஏதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து கொடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு மிருதுத்தன்மையை கொடுக்கும். ஏற்கனவே என்னடா இடியாப்பம் மாவு பிசைகிறதோ முன்னாடி நான் ஒரு முறை போட்டேன், சூப்பராக வந்ததுங்க. நடுவில் மாவு சொதப்பி எடுத்துறதுனால நடுவில் இடியாப்பமே போடலை. அதுக்கப்புறம் ஒரு மாதமாக இடியாப்பம் செய்யாமல் இப்போ தான் மறுபடியும் இந்த மெத்தட் பிரகாரம் நம்ம பண்ணி பார்க்கலான்ட்டு. இதில் என்னோட தப்பு எதுவும் இல்லை. மாவு வறுத்த மாவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் நம்ம ஒரு முறை லேசாக சூடு பண்ணி நம்ம வறுத்துக்கணும் அந்த மாவை. அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு என்னன்னா, நம்ம அச்சு அந்த இடியாப்பம் புளியிற அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஒரு முறை இடியாப்பம் புழிஞ்சிட்டு நம்ம வச்சிட்டோம்னா அந்த ஹோல்ஸ் மாவை அடைச்சிட்டு ட்ரை ஆகிடும். அந்த டைம் நம்ம புழிஞ்சு பார்த்தா மாவு வராது. திருப்பியும் நம்ம அந்த மாவை எடுத்துட்டு அந்த தட்டை அந்த அச்சு இடியாப்பம் அச்சு தட்டை நம்ம கழுவிட்டு திருப்பியும் நீங்கள் போட்டு மாவை குழலில் இடியாப்ப குழலில் போட்டு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சரசரன்னு வரும். இது தாங்க நான் இந்த தப்பு தான். எனக்கு மாவு வறுக்கலை, வறுத்த மாவுன்ட்டு வாங்கினதுனால அதை அப்படியே நான் போட்டு இடியாப்பம் செய்யும் போது நல்லா வந்தது. இந்த வாட்டி வாங்கின மாவு அது வறுக்காத மாவு, ஆனால் வறுத்த மாவுன்ட்டு இருந்தது. ஆனாலும் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி அந்த இடியாப்ப குழல் நிறையா நம்ம மாவு அழுத்தக்கூடாது. அதில் பாதி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெலீஸாக இடியாப்பம் போடும்போது நமக்கு இடியாப்பம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் அந்த தட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க, இட்லி தட்டில். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இடியாப்பம் போட்டு பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி இடியாப்பம் சாப்பிட்றது மிருதுத்தன்மை மட்டும் இல்லைங்க, அது இடுப்புக்கு வலு சேர்க்கும்ன்றதும் முக்கியமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெய் விடுங்க. இப்போ பாருங்களேன், இடியாப்பம் எவ்வளோ ஈஸியாக வருது. அப்பா, ஒரு மாதமாக எங்கள் வீட்டில் இடியாப்பம் செய்யலைங்க. மாவு இல்லாத நேரம் இடியாப்பம் தான் எனக்கு கை கொடுக்கும். திடீர்னு மாவு இல்லை, யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா டக்குன்னு இடியாப்பத்தை நான் செஞ்சிடுவேன். ஆனால் ஒரு மாதமாக வெறுத்து போய் நான் இடியாப்பம் செய்கிறதை விட்டுட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ண இந்த மெத்தடு இன்றைக்கி சூப்பராக அருமையாக இடியாப்பம் வந்துடுது. நீங்களும் இதை மாதிரி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இடியாப்பம் பூ போல் மிருதுவாக வரும். பாருங்கள், ஈஸியாக நான் புழிஞ்சிட்டேன்.
நம்ம கையில் வந்து எண்ணெயோ தண்ணியோ இருந்தால் அந்த இடியாப்ப குழலில் பிடிச்சி நம்ம சுத்த முடியாது, கை வந்து வழுக்கும். அதனால் கையை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் வந்து இடியாப்ப குழலில் பிடிச்சிட்டு இடியாப்பம் நம்ம புழியலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சு ஒரு பக்கம் புழியறதுக்கு முன்னாடி ரைஸ் குக்கரில் தண்ணி விட்டு நான் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி கொதிக்கும் போது இடியாப்பத்தட்டை வச்சா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இடியாப்பம் ரெடி. இடியாப்பத்துக்கு சூப்பராக வடகறி செஞ்சிட்டேன். வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் அச்சு மாதிரி கொஞ்சம் பெருசு. இதில் வந்து காரத்துக்கு ஒரு தட்டு இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை தாளித்தம் செஞ்சுக்கிறேன். சூப்பராக அருமையாக இடியாப்பம் பூ போல் ரெடி. அதற்கு சைடிஷ் வடகறியும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. என்ன